இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, இந்த லாக்கப் டெத்துன்றது ரொம்ப சகஜமா நடந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட லாக்கப் டெத்து என்சிஆர்பியினுடைய கணக்கீடுபடியே வந்து அத்தனை லாக்கப் டெத் நடந்திருக்கு. திருவண்ணாமலையில தங்கமணி அப்படின்ற ஒருத்தரு, நம்முடைய திருவான்மியூர்ல விக்னேஷ், எங்களோட புளியந்தோப்பு பகுதிகள்ல, இங்க தண்டையார்பேட்டையிலே ஒரு லாக்கப் டெத்து. இப்படி நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, பரவலா சாமானிய மக்களும் அறிகின்ற வகையில வந்து இந்த லாக்கப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. அன்னைக்கு எங்கள் ஆட்சியில் யாரோ ஒரு காவல்துறையினர் இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் ஜெயராஜ காவல்துறை ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஓடி போய் இந்த கலியுக கண்ணகி போல இன்னைக்கு அந்த கனிமொழி வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் கதறினவர் கள்ளக்குறிச்சிக்கும் போல, மரக்காணத்துக்கும் போல, அன்னைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டுக்கு தூத்துக்குடிக்கு எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த 25 லட்சத்தை நான் வழங்குகிறேன் அவர்களுக்கு இழப்பீடாக அவங்க குடும்பத்தில் ஓடி போய் உட்காந்துட்டு அன்னைக்கு ஆறுதல் சொன்னவர். இன்னைக்கு 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் இருக்கு. ஒரு வீட்டுக்காவது இது வரைக்கும் அவர் போயிருக்காரா? அதே போல் அன்னைக்கு இ பாஸ் கூட இல்லாமல் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி தூத்துக்குடிக்கு ஓடினார். அன்னைக்கு இ பாஸ் இல்லாமலே ஓடினார். எந்த அர்த்தத்தில் நான் முரசொலியினுடைய எம்டியாக போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன், இ பாஸ் இல்லாமலே அன்னைக்கு தூத்துக்குடிக்கு ஓடி போய் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டில் வந்து பிண அரசியல் செய்த இவர்கள் இன்னைக்கு 25க்கும் மேற்பட்ட இந்த லாக்அப் டெத் மாத்திரம் கிடையாது, 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான 1000த்திற்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சம்பவங்கள், பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்புணர்வுகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஆயிரக்கணக்கில் இவர்களுடைய நிர்வாகிகளே வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு போதைப்பொருள் கடத்தல் செய்து கொண்டிருப்பது, இவற்றிற்கெல்லாம் இதுவரை துணை முதலமைச்சரோ கனிமொழி போன்றவர்களோ முதலமைச்சரோ ஒன்றிற்காவது இவர்கள் வாய் திறந்திருப்பார்களா என்றால் கிடையாது. இன்னைக்கு லாக்அப் டெத் அப்படிங்கிறது முதலமைச்சர் வந்து தன்னுடைய அந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரை நடந்த இத்தனை அட்டூழியங்களுக்கு ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லி இருக்கிறாரா என்றால் கிடையாது. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு மக்கள் வேதனைப்படுகின்ற ஒரு கேவலமான மாடலாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து இன்னைக்கு எங்களுடைய அதிமுக வழக்கறிஞர் வந்து மாரிஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்னைக்கு வந்து இது குறித்து முறையிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றமே இன்றைக்கு கேட்டிருக்கிறது. இந்த சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கில் லாக்அப் டெத் இதில் வந்து இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதியரசர் கேட்டிருக்கார், மதுரை கிளையினுடைய நீதியரசர் கேட்டிருக்காரு, அடித்தே கொலை செய்திருக்கிறீர்களே, இது சரிதானா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த காவல்துறையை பார்த்து கேட்டால் என்ன, அதை காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து கேட்டால் என்ன, இந்த ஆட்சியை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் தானே இவையெல்லாம். அப்போது கூட சூடு சொரணை வெட்கம் மானம் எதுவுமே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் காவல்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அப்படி ஒன்று இருக்கிறதா என்றே தெரியாமல் சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்ற லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமயத்தில் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு கூட முதல்வர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு இது பண்ணார். ஆனால் அவரோட ஆட்சியில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி பார்க்குறது? அந்த ஜெய்பீம் படம் பார்க்குறதெல்லாம் கூட வந்து அவர் சும்மா ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போவார். எனக்கு வந்து இப்படி இருந்தது, புல்லரித்தது, புலகாங்கிதம் அடைந்தேன், அதை பார்த்து வேதனை அடைந்தேன், அப்படி இப்படி எதிர்க்கட்சியில் எல்லா டயலாகும் பேசுவார், எழுதி கொடுத்த டயலாக் எல்லாம். அது கூட ஏன் சொல்கிறாருன்னா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களையும் ஃபிலிம் ப்ரொடியூசராகவும் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அவங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸு, அப்படி சன் பிக்சர்ஸ் எல்லாம் படம் எடுக்கக்கூடியவர்கள் தானே. Cloud9 மூவிஸ்னால் அவர்கள் வந்து ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறதால, படங்களை எடுக்கிறதால, அந்த படங்களுக்கு ப்ரமோஷனை தான் இந்த ஆட்சியில் அன்பில் மகேஷ் போன்றவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் முதலமைச்சர் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் மீது உண்மையான அக்கறை கிடையாது. மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஜெய்பீம் பார்த்து புல்லரித்து போனவர் இதை அடுத்த நிமிடமே இது போன்ற லாக்அப் டெத்தில் அவர் இதெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா? சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி இருக்க வேண்டாமா? பாலியல் வன்புணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா? பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் 8 முதல் 80 வயது குழந்தைகள் 80 வயது மூதாட்டிகள் வரை பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பக்கம் ஈரோடு நம்ம நாமக்கல் பகுதியில் போனீங்கன்னா வயதான தம்பதிகள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். எதையுமே இன்னும் ஒன்று கூட உருப்படியாக கண்டுபிடிக்கவே இல்லையா? அப்போ என்னதான் இங்கே காவல்துறை செயல்படுகிறதோ அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொம்மையாகத்தான் இருக்கிறார்ன்றதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் இதற்கெல்லாம் ஒரே தேர்வு. சமீபத்தில் அந்த பல்பீர் சிங் ஒரு காவல் அதிகாரி வல்லப்பிடுங்க பல்பீர் சிங், அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்காதான் இது போன்றதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இவங்க ஆட்சியில் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்போது அந்த கலெக்டர் என்ன சொன்னார், வந்து உட்காந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திலேயே அங்கே உட்காந்து இதனால் இந்த கள்ளச்சாராயத்தினால் மரணங்கள் நிகழவில்லை, அவங்க வயிற்று வலியால் செத்தாங்க அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போனார். பக்கத்தில் எஸ்பி உட்காந்துருக்காரு. அதே இடத்துல அந்த ரிஷி வந்து எம்எல்ஏவும் உதயசூரியன் போன்றவர்கள்லாம் அந்த மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளர் உட்காந்து சொல்லி கொடுத்து அவங்க சொல்கிறது தான் வந்து எஸ்பி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர் போன்றவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க?
கலெக்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும், எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணதும் தானே. உடனடியா அவர்கள் வந்து விட்டார்களே. இவர்களுடைய ஆட்சியில அன்னைக்கு என்னெல்லாம் குற்றம் சாட்டுனாங்களோ இவங்க, அது வந்து தூத்துக்குடி சம்பவமாக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி, அங்கிருந்த சைலேஷ்குமார் யாதவ் போன்றவர்கள்லாம் இவர்கள் ஆட்சியில கொண்டு வந்து இவருடைய கொளத்தூர் தொகுதியிலே இவங்கலாம் வந்து ப்ரமோஷன் குடுத்து எஸ்பி ஆகவும், இன்னும் அந்த 13 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க இல்லையா தூத்துக்குடி சம்பவத்தில, துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில. அதில 11 பேர் மீதோ 17 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள்ல ஒருவருக்கு ப்ரமோஷன் குடுத்து தான் வச்சிருக்காரு. யார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்ப எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பின் அரசியல் செய்வீர்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த வீட்ல அனிதாவின் மரணம் போன்றவற்றெல்லாம் நீங்க போய் அரசியல் செய்து தான் அங்க போய் ஓடி போய் உட்கார்ந்து நிதிய குடுத்தது. இன்னைக்கு 520 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து, ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு ஓடி 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 போய் பொய் வாக்குறுதி குடுத்து, ஆசிரியர் முதல் அரசு ஊழியர் தொடங்கி அனிதா மரணம் வரை எல்லாருக்கும் வாக்குறுதி குடுத்து ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அத்தனையும் சுவாகா பண்ணிவிட்டு இவர்கள் ஒரு குடும்பம் மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதானே உண்மை.